கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 26வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர், எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை அவருக்குள் பலப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் யோவான் 14 பிரகாரம் தேவன் தம்முடைய சமாதானத்தை நமக்காக தந்திருக்கிறார். தேவனால் தரப்படுகிற எல்லாமே நித்திய நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதம். ஏன்னா இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனுக்குரியவர். அவருக்குள் தான் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவன் இருக்கிறது அப்படின்னு நம்ம வசனங்கள்ல பார்க்கிறோம். அப்போ தனக்குள் இருக்கிற தன்னுடைய சமாதானத்தை இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்து போயிருக்கிறார். அவர் வைத்து சென்ற அந்த சமாதானம் அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், அது நமக்குள் கிரியை செய்ய வேண்டுமானால் நிச்சயமாய் தேவன் அதற்காக ஒரு வழியையும் வைத்திருக்கிறார். அந்த வழியைத்தான் தேவன் இந்த வசனத்திலிருந்து தேவஜனங்களாகிய நமக்கு கற்றுத்தருகிறார். அநேக நேரங்களில் தேவஜனங்களாக இருந்தும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் சோதனைகளும் நெருக்கங்களும் அதிகமாய் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ண என்ன காரணம் தெரியுமா? தேவனால் தரப்பட்ட சமாதானம் நமக்குள் இல்லாததுனால தான். உலகம் தருகிற சமாதானத்தை தேடிதான் அன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க, அதை விரும்பி வாஞ்சித்து அதன் பின்னாக ஓடுகிறவர்களா இருக்கிறாங்க. உலகம் தருகிற சமாதானம் அது அநித்தியமானது, அது மாயையான சமாதானம். கொஞ்ச நேரத்தில் அது இல்லாமல் போயிடும். ஆனால் தேவனால் தரப்பட்ட சமாதானம் அப்படிப்பட்டது அல்ல. அவர் வந்து நம்மை நித்திய ஜீவனில் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் தேவனால் தரப்பட்ட சமாதானம் நமக்குள் கிரியை செய்யும். அந்த சமாதானம் தேவன் நமக்காக நியமித்த பாதையிலே நம்மை ஓடச் செய்யும். வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாமல் வழி இதுவே என்று சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவரின் சத்தத்தால் நாம் நடத்தப்படும்படியாய் முதலாவது நம்முடைய இருதயம் சமாதானம் உள்ளதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியத்தையுமே நமக்குள் சமாதானம் இருந்தால்தான் செய்ய முடியும். அதுதான் ஆண்டவர்னு சொல்றாரு. இந்த நாளில் அதுதான் ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு. மீண்டும் ஒரு விஷயம், நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் அவருடைய சமாதானத்தை குறித்து, அவரால் தரப்படுகிற சமாதானத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாய் அவர் விரும்புகிறார். தேவன் நமக்கு ஒரு சமாதானத்தை வைத்திருக்கிறார். அது ஏதோ உலகம் தருகிற சமாதானம் அல்ல. உறவினர்கள் ஆறுதலாய் பேசுகிறதுனால வர சமாதானம் இல்லை. உறவினர்கள் அன்பாக இருக்கிறதுனால வர சமாதானம் இல்லை. இந்த உலகத்தில் காண்கிற எந்த காரியத்தினாலும் உலகத்திலிருந்து வருகிற சமாதானத்தினாலும் அல்ல. தேவனால் தரப்படுகிற சமாதானம் நித்திய நிறைவான சமாதானம். எந்த சூழ்நிலையாலும் எந்த பிரச்சனையாலும் அந்த சமாதானத்தை நமக்குள் குலைக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நித்திய நிறைவான ஒரு சமாதானம். அந்த சமாதானத்தை குறித்து தான் மீண்டும் இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். இந்த வசனத்தில் பழைய ஏற்பாட்டில் கட்டளையிடுவீர் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் தேவன் அதை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்ததை நம் கரத்திலிருந்து பறிக்க யாராலும் முடியாது. ஆனால் தேவன் கொடுத்ததை நாம் இழந்து போகாமல் அதை பத்திரமாய் காத்துக்கொள்ள வேண்டும். தேவனால் தரப்பட்ட சமாதானம் நமக்குள் கிரியை செய்யவும், இயேசு கிறிஸ்து தந்த அவருடைய சமாதானத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ளவும், அதை அனுபவிக்கவும் தேவன் இந்த வசனத்தில் ஒரு வழியை நமக்கு காண்பித்து தருகிறார். அந்த வசனத்தின் 2வது பகுதியை நம்ம வாசிச்சோம்னா, எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. இதுதான் அதற்கான வழி. எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் வாழ்க்கையின் சகல காரியங்களும் எல்லா கிரியைகளும் தேவனால் நடத்தப்படுகிறதோ அவனுடைய வாழ்க்கையில தான் அந்த சமாதானம் கிரியை செய்யும். தேவனால் தரப்பட்ட சமாதானத்தை அனுபவிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள சகல காரியத்திலும் தேவன் கிரியை செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை தேவன் கிரியை செய்ய வேண்டுமானால், ஒரு காரியத்தில் தேவன் செயல்பட வேண்டுமானால் அது அவருக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன். அப்பொழுது நம்முடைய கிரியைகளும் நம்முடைய வாழ்க்கையும் நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள தேவன். அப்பொழுது நம்முடைய கிரியைகளும் நம்முடைய வாழ்க்கையும் நாமும் நீதி உள்ளவர்களாய் நீதி செய்கிறவர்களாக இருக்கணும். சும்மா அநியாயமாக உலகம் மாமிசம் பிசாசுன மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் வாழ்ந்து விட்டு ஆண்டவரே என் வாழ்க்கையில் எல்லா கிரியைகளும் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை நடப்பிக்க மாட்டார். தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற தாவீதின் வாழ்க்கையில் தேவன் எல்லாவற்றையும் அவனுக்காக செய்தார். இதை தாவீதே தன்னுடைய சங்கீதத்தில் சொல்றாரு. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, கர்த்தாவே உம்முடைய கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் பாடுறாரு. இது எதை உணர்த்துது? தாவீதின் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்தது கர்த்தர். ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் கோலியாத்தும் ஒரு தேசத்திற்கே ராஜாவாகிய சவுல் ராஜாவும்
இப்படிப்பட்ட சத்துருக்கள்லாம் தாவீதுக்கு எழும்பும் பொழுது ஒருவனாகிய தாவீதை இவ்வளவு சத்துருக்கள் எழும்பியும் வீழ்த்த முடியாமல் போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்காக எல்லாவற்றையும் செய்ததுனாலதான். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தாவீதை எந்த விதத்திலும் சோர்வுக்குள்ளாக்கி நெருக்கி அவன் மடிந்து போகாமல் அவன் ஜீவனோடு வாழ என்ன காரணம் தெரியுமா? அவனுக்குள் தேவ சமாதானம் கிரியை செய்ததுனாலதான். சங்கீதம் 3:4 அதை தான் நம்ம பார்க்குறோம். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள்னு தாவீது சொல்றாரு. அதே சங்கீதத்தில் தான் தாவீது சொல்றாரு, படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தருவேன், கர்த்தாவே நீர் என்னை தாங்குகிறீர். கர்த்தர் தாவீதை தாங்குவதினால், கர்த்தர் தாவீதுக்காக எல்லாவற்றையும் செய்வதினால் தாவீதினுடைய வாழ்க்கையில சத்துருக்கள் அவனை மேற்கொள்ள முடியவில்லை. அது மாத்திரமல்ல, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சமாதானம் தாவீதை நிம்மதியா தூங்க வச்சது. சத்துருக்கள் சூழ்ந்து இருக்கும் பொழுதும் தாவீது நிம்மதியா தூங்க என்ன காரணம்? தேவன் சகலவற்றையும் தாவீதுக்காக செய்ததுனால. தாவீதினுடைய வாழ்க்கையில சகல கிரியைகளும் தேவனுடையதாய், தேவனுக்கு சித்தமானதாய், தேவன் நடத்துகிற வழியிலே தாவீது கர்த்தரால் நடத்தப்பட்டதுனால. மரண இருளின் பள்ளத்தாக்காக இருந்தாலும் கர்த்தர் தாவீதை நடத்தினாரேயானால் அவருடைய கோலும் தடியும் தாவீதை தேற்றினது. அது மாத்திரம் அல்ல, மரண இருளின் பள்ளத்தாக்கில் தாவீது மடிந்து போக கர்த்தர் விடலை. ஏன்னா அது கர்த்தர் நடத்தின பாதை, வாழ்க்கையின் ஒரு பகுதி தான். தாவீதுக்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்த மேன்மை ரொம்ப பெருசு. அந்த மேன்மைக்காக கர்த்தர் தாவீதை பழக்குவித்தார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான். சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியைகள் நடப்பிக்கும் பொழுது கூட அநேக பிரச்சனைகள், அநேக நெருக்கங்கள், மரண இருளின் பள்ளத்தாக்குகள் வந்தாலும் அது எதை உணர்த்துகிறது தெரியுமா? நமக்காக தேவன் வைத்திருக்கிற உயர்வுகள் ரொம்ப பெருசு. அதற்காக கர்த்தர் நம்மை பழக்குவிக்கிறார். சிங்கத்திற்கு முன்பதாக நின்றால்தான் கரடிக்கு முன்பதாகவும் நிற்க முடியும். இந்த 2 விலங்குகளுக்கு முன்பதாக கர்த்தர் தாவீதை நிறுத்தி அவனுக்கு ஜெயத்தை கொடுத்ததுனால அவன் தைரியமாய் கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே சார்ந்து கோலியாத்திற்கு முன்பதாக போய் நிற்க முடிந்தது. கோலியாத்தை வீழ்த்தினதுனால, கர்த்தர் அவனுக்காக அந்த கிரியை நடப்பித்ததுனால, சவுல் அவனை நெருக்கும் பொழுதும், மரணத்திற்கும் தாவீதிற்கும் 1 அடி தூரம் தான் இருக்கிற அளவுக்கு சவுல் தாவீதை நெருக்கும் பொழுதும் தாவீது எந்த விதத்திலும் மன முறிவு அடைந்து அவன் மடிந்து போகலை. ஏன்னா தாவீதுக்கு தெரியும், இவ்வளவு சூழ்நிலையில் என்னை காத்த தேவன், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன், இனிமேலும் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். அவருடைய கிருபை நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆகாது, அது குறைந்து போகாது. அவருடைய கரத்தின் கிரியையாகி என்னுடைய வாழ்க்கையை தேவன் நிச்சயமாய் நெகிழ விட மாட்டான்னு தாவீதுக்கு ஒரு முழு நிச்சயம் வர என்ன காரணம்? தேவனுடைய சமாதானம் தாவீதை நிரப்பினதுனால தான். சமாதானமாக இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். சமாதானமாக இருந்தால் தான் எவ்வளவு சத்துருக்கள் எழும்பினாலும் கர்த்தர் இதில் எவ்வளவு மகிமையாய் வெளிப்பட்டு என்னை தப்புவிக்க போகிறார் என்கிற அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள் வந்து கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற தேவ ஜனங்களாக இருப்போம். இந்த நிலையில் நம்மை உருவாக்க தான் கர்த்தர் சில பாதைகள் வழியாய் சில நேரங்களில் சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பதாக நிறுத்துகிறார். இவை எல்லாமே நம் நன்மைக்காக. தேவஜனங்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தேவன் நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவனால் வைத்து செல்லப்பட்ட அவருடைய சமாதானம், இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு அதை நிறைவாய் நம்முடைய வாழ்க்கையில் நித்தியமாய் நிறைவாய் அனுபவிக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையின் சகல கிரியைகளும் கர்த்தரை முன்னின்று நடப்பிக்க வேண்டும். கர்த்தர் முன்னின்று நடப்பிக்க வேண்டுமானால் அது அவருடைய சித்தத்திற்குரியதாய், அவர் அவருடைய ஏற்ற காலத்தில் அதை செய்யும்படியாய், அது பரிசுத்தம் உள்ளதாகவும் நீதி உள்ளதாகவும் கர்த்தருக்குரியதாகவும் கர்த்தர் நாமம் மட்டுமே மகிமைப்படுகிறதாகவும் தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கும்படியாய் கர்த்தருடைய கரத்திலே நம்மை விட்டு கொடுப்போம். இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படியே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை முழுமையாய் நிறைத்து நமக்கென நியமிக்கப்பட்ட பாதையிலே நம்மை சமாதானமாய் ஓட செய்வதும் அதிக நிச்சயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாராநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.